எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கின்ற மாநாடு, அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக அமைக்க கழகத்தை சேர்ந்த அனைவரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கேப்டனின் கனவு லட்சியத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான மாநாடாக அமைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எனவே அனைவருக்கும் தேமுதிக சார்பாக, கேப்டன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம். நீங்க எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. தொடங்கியாச்சுங்க. ஆல்மோஸ்ட் 50% ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. இன்றையிலிருந்து கரெக்டா 7 நாள், 1 வீக் இருக்கு. கண்டிப்பாக அதுக்குள்ள எங்களுடைய அத்தனை பணிகளுமே மிக சிறப்பாக 7ஆம் தேதியே எங்க பணிகள் முடிஞ்சிடும். 8ஆம் தேதி ரிஹர்சல் பார்க்கிறோம். 9ஆம் தேதி காலையிலிருந்தே எங்களுடைய மாநாட்டுக்கான பணிகள் தொடங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே மாநாடு மக்கள் மாநாடு, இது தேமுதிகவின் மாநாடு. மாநாடின் வெற்றி உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, எங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மீட்டிங் இருக்குங்க. எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆலோசனையை கேட்டு ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக நாங்க அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, இதுவரைக்கும் இல்லைங்க. அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மாநாடுக்கான பணிகளை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா யாரும் எங்களை பேசவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. இல்ல, நீக்கப்படல, வைக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆல்ரெடி இருந்தது நீக்கப்படல. ஏன்னா மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நம்ம பார்த்தா, இப்ப கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டோட பேரோட தான் கவர்மெண்ட் பஸ் வருது. அந்த வகையில் தமிழை நாம் போற்றும் அனைவரும், இன்னைக்கு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், ஆண்டவர்கள், ஆட்சி செய்பவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சியும் தமிழை போற்றுகிறோம். தமிழ் வாழ்க என்று சொல்றோம். கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தான் சொல்றோம். எனவே தமிழ்நாடு தமிழுக்கான பெருமை உரியது. எனவே தமிழ்நாடு என்ற பெயரோடு அரசு பேருந்து வருவதில் எந்த தவறும் இல்லை. இதை அரசு பரிசீலனை செய்து கவர்மெண்ட் நேமோட அந்த பேரை வைக்கணும்னு சொல்லி நாங்க எங்க கோரிக்கையை வைக்கிறோம். இல்ல, சமீபமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களில், சொல்ல போனா எல்லா மாவட்ட